வணக்கம். Mathematics திங்கத்தான் சத்து நம்பர் சமன் லீனியர் பார்ட் 5 வீடியோவில் இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு பர்சமான் லீனியர் டேலம் டுவோ பொம்பொலியுபாவை கிராஃப்க்கு எப்படி மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ பர்சமான் லீனியர் டேலம் டுவோ பொம்பொலியுபானாக்கா உங்களுக்கு அந்த பர்சமானில் வந்துட்டு டுவோ பொம்பொலியுபா இருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் இருக்குது. இந்த எக்ஸ் அண்ட் ஒய் உங்களுக்கு மல்டிபிள் ஆன்சர் கிடைக்கும். பிகாஸ் எக்ஸை நம்ம என்னவா போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒய் மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூவும் ஒயோட வேல்யூவும் நம்மளுக்கு கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டுபிடிக்கிறது நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்றத எழுதலாம். ஓகேவா? ஸோ இப்படி இருக்க இதை தான் நம்ம கோஆர்டினேஷன் சொல்லுவோம். ஸோ அந்த கோஆர்டினேஷனை வச்சு நம்ம இந்த மாதிரி கிராஃப் வரையலாம். ஸோ இங்கே கிடைச்சிருக்க அந்த தீட்டி தான் உங்களோட கோஆர்டினேசி. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வர நம்பர் எக்ஸ், செகண்டாக வர நம்பர் ஒயோட அர்த்தம். ஸோ நீங்கள் எக்ஸ் டுவோ போட்டிங்கன்னா ஒய் லீமாவாக கிடச்சிருக்கு, எக்ஸ் சத்துன்னு போட்டிங்கன்னா ஒய் தீகவாக கிடச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் கிராஃப் வரையும் போது இந்த மாதிரி தான் இருக்கும் கிராஃபு. உங்களுக்கு பக்சி ஒய்ன்னு சொல்லி மேலேருந்து கீழே ஒரு லைன் போவோம். லெஃப்ட் டு ரைட் பக்சி எக்ஸ் அப்படின்னு போகும். ஓகேவா? ஸோ நடுவில் வர இந்த இதுதான் பூஜ்ஜியம்னு அர்த்தம். ஸோ இது பக்சி ஒய்க்கும் பூஜ்ஜியம், பக்சி எக்ஸ்க்கும் பூஜ்ஜியம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ் கோசம் அப்படின்னாக்கா நீங்கள் கோசம் இங்கே தான் ஆரம்பிக்கணும். ஸோ ஒய் லெட்ஸே லீமானாக்கா கோசம்லேருந்து லீமா அப்படி போகணும். ஓகேவா? அடுத்தது லெட்ஸே இங்கே தீக பக்சி எக்ஸ் தீக எக்ஸ் தீகன்னு கிடச்சிருக்கு. ஸோ ஒய் சத்துன்னு கிடச்சிருக்குனாக்கா சத்து. ஸோ தீக சத்து அப்போ உங்கள் புள்ளி இந்த பக்கம் அந்த மாதிரி வரும். ஸோ இப்படி தான் நம்ம கிராஃப் ப்ளாட் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு லைன் போட்டு கரேஸ் வரைவோம். ஸோ இந்த மாதிரி வரைகிறது தான் நம்ம கிராஃப் வரைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு கடைசியாக பர் சமான் எடுத்து எழுதிடுவோம் அந்த கரேஸ் கிட்ட. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இதில் வர ஸ்கேல் இந்த மாதிரி இங்கே 5 4 4லேருந்து 3 3லேருந்து 2. ஸோ இது ஒன்று ஒன்றா மாறிக்கிட்டு வருது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இதோட ஸ்கேலும் ஒன்று ஒன்று தான் இருக்குது. ஸோ ஸ்கேல் எப்போதுமே சேமாக இருக்கணும் எல்லா பக்கமும். கரெக்டாக? அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 2ஆக இருக்குது பாருங்கள். ஓகேவா? 2 4 6 8ன்னு அதே மாதிரி இங்கேயும் 2 4 6 8ன்னு இருக்குது. ஸோ உங்கள் ஸ்கேல் நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அது ஒன்று ஒன்றா போகலாம், 2 2ஆக போகலாம், 5 5ஆக போகலாம், 10 10ஆக போகலாம். உங்களுடைய நம்பரை பொறுத்து இருக்குது. ஸோ சிறிய நம்பராக இருந்தால் ஒன்று ஒன்றாவே வச்சுக்கலாம். இப்போ ஒரு கேள்வியை பார்ப்போம். அந்தராஜபரிக்கோ என் மணக்கம் வாக்கிலி பர்சமான் லீனியர் டேலம் டுவோ பொம்பளை உபா சச்சர கிராஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை எது பர்சமான் லீனியர் அது கிராஃபில் காமிக்குது அப்படின்னு பார்ப்போம். இதில் ராஜா ஏவும் ராஜா சின்னா கரெக்டு, ராஜா பி ராங்காக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா பர்சமான் லீனியர் டேலம் டுவோ பொம்பளை உபா கிராஃபாக வரையும் போது அந்த கிராஃப் அதாவது அந்த லைன் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும். அந்த மாதிரி இப்போ ஏலையும் சிலையும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. பியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கர்வ் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இது ராங்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வரைகிற எந்த கிராஃப்லையும் கர்வ் வந்துருச்சுனாக்கா தட் மீன்ஸ் உங்கள் ஆன்சர் ராங்காக இருக்குன்னு அர்த்தம். ஓகே. ஸோ இப்போ அடுத்த கேள்வி பார்ப்போம். Lukis graph untuk mewakili setiap persamaan linear yang berikut berdasarkan nilai x yang diberikan. ஸோ இங்கே என்ன பண்ணிட்டாங்கனாக்கா உங்களுக்கு ஒரு பர்சமான் கொடுத்துட்டாங்க. அண்ட் எக்ஸோட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. எக்ஸ் கோசங்காக இருக்குது, சத்துவாக இருக்குது, டுவாக இருக்குது. ஸோ வாய் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ வாய் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம கிராஃப் வரையலாம். ஸோ இந்த மாதிரி இதுக்கு நான் யூஸ்வலி ஒரு டேபிள் போட்டு வச்சுக்கோம். அந்த மாதிரி கோசம் சத்து டுவ தீகம் லீம் அப்படின்னா அவங்க கொடுத்த நம்பர் எடுத்து எழுதிட்டோம். ஸோ வாய் நம்ம கண்டுபிடிச்சி நம்ம எழுதணும். ஸோ கொடுத்த பர்சமான் எக்ஸ் தொலா வாய் சம்மடுங்க டுவ. ஸோ எக்ஸை நம்ம கந்தி பண்ணோம் அவங்க கொடுத்த நம்பரை வச்சு. ஸோ இப்போ எக்ஸ் கோசங்க இருந்துச்சுனாக்கா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நெகட்டிவ் ஒய். இது பூஜ்ஜியம் இங்கே எடுத்துகிட்டு போனாலும் பூஜ்ஜியமாக தான் இருக்கும். ஸோ அதை நம்ம எழுத தேவையில்லை, நம்ம டூன்னு எழுதிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நெகட்டிவ் இருக்குது. ஸோ உங்களோட பொம்பளை உபா நீங்கள் நெகட்டிவில் வச்சுருக்க முடியாது. ஸோ அதனால் இந்த நெகட்டிவ் நம்ம அப்படியே அந்த சைட்டை எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ வாய் சம்மடுங்க நெகட்டிவ் டூவோவாக மாறிடும். ஸோ எக்ஸ் கோசங்க இருக்கும்போது வாய் நெகட்டிவ் டூவோவாக இருக்குது. ஸோ இதே எக்ஸ் சத்துவாக இருந்துச்சுனாக்கா சத்து தொலா வாய் சம்மடுங்க டூன்னு போட்டோம்னா என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த சத்து நம்ம அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறது இங்கே முன்னாடி எதுவும் இல்லைன்னா அது கன்சிடர் பாசிட்டிவ்னு அர்த்தம். ஸோ அதனால் இங்கே நெகட்டிவ்னு எடுத்து எழுதுகிறோம். ஸோ நெகட்டிவ் வாய் சம்மடுங்க டுவ தொலா சத்து சத்து மறுபடியும் இங்கே நெகட்டிவ் இருக்குது. அதனால தான் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ வாய் சம்மடுங்க நெகட்டிவ் சத்து. ஸோ எக்ஸ் சம்மடுங்க சத்துவாக இருக்கும்போது வாய் நெகட்டிவ் சத்துவாக இருக்குது. ஸோ அதே மாதிரி மற்ற எல்லா இதுக்கும் நம்ம செய்ய போகிறோம். ஓகே. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேள்வி செய்யும்போது நெகட்டிவ் வாய் அப்படின்னு வருது, சம்மடுங்க கோசங்க. ஸோ இங்கே நெகட்டிவ் வாயின்னு இருக்கிறத நம்ம இங்கே எடுத்துகிட்டு போனாலும் ஒன்றும் இது இல்லை. பிகாஸ் பூஜ்ஜியத்துக்கு நெகட்டிவ் பாசிட்டிவ் சிம்பிள் இல்லை. அதனால் அதை பூஜ்ஜியமாக தான் எடுத்து எழுதுகிறோம். ஸோ நெக்ஸ்ட்
3 தொலா y சமம் dengan 2. ஸோ 3 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ 2 தொலா 3 இருக்கும். ஸோ நெகட்டிவ் y சமம் dengan 2 தொலா 3 பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நெகட்டிவ் சத்துவாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டு பக்கமும் நெகட்டிவ் இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம இந்த நெகட்டிவ் இங்கே எடுத்துகிட்டு போகும்போது இந்த நெகட்டிவ் வந்து பாசிட்டிவாக மாறிடும். ஸோ அது வந்து y சமம் dengan சத்துன்னு எடுத்து எழுதுவோம். ஸோ அடுத்தது எக்ஸ் தொலா y சமம் dengan 2 தான். ஸோ இப்போ இந்த எக்ஸ் வந்து உம்பாட்டாக இருக்குது. ஸோ உம்பாட்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உம்பாட்டை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ 2 தொலா உம்பாட்டு மாறும். ஸோ நெகட்டிவ் y சமம் dengan நெகட்டிவ் 2. மறுபடியும் நெகட்டிவாக இருக்கிறனால இது வந்து பாசிட்டிவாக மாறிடும். லாஸ்ட்டாக லீமா பாருங்கள், இது வந்து நம்பர் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் 2 நெகட்டிவ் சத்து கோசம் சத்து 2 தான் வருது. ஸோ இது கண்டிப்பாக தீகன் தான் வரும். இருந்தாலும் நம்ம வந்து செஞ்சு பார்ப்போம். ஸோ லீமா தொலா y சமம் dengan 2. ஸோ நெகட்டிவ் y சமம் dengan 2 தொலா லீமா. ஸோ y சமம் dengan 3 வந்துருச்சு பாருங்கள். இது நெகட்டிவ் அதனால் பாசிட்டிவாக எடுத்துடுறோம். ஸோ இப்போ வந்து கிராஃப் எழுதும்போது நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கிராஃப் போட்டுட்டு உங்களோட இது வந்து எப்போதுமே வந்து பக்ஸி y பக்ஸி எக்ஸ்ன்னு போட்டுருணும். அப்போ தான் வந்து அது கரெக்டாக இருக்கும். அந்த ஏரோ போட்டு இந்த மாதிரி எழுதணும். ஸ்கேல் வந்து கண்டிப்பாக எழுதி வச்சுருக்கணும். ஸோ எக்ஸ் பாருங்கள் கொசோங்கில் இருக்குது. இது வந்து y வந்து நெகட்டிவ் 2ல் இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் அது வந்து கிராஃப்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு எக்ஸ் வந்து கொசோங்கில் இருக்குது, y வந்து நெகட்டிவ் 2. ஸோ நம்ம வந்து கீழே போகிறோம். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இங்கே வரும். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், எக்ஸ் சத்துவில் இருக்கும்போது பாயிண்ட் வந்துட்டு நெகட்டிவ் சத்துவில் இருக்குது. ஓகே, அதே மாதிரி டூவில் இருக்கும்போது கோசம். தீகனாக்கா சத்து, அம்பாட்னாக்கா டூவு, கடைசியாக லீமாவில் வரும்போது தீகன்னு சொல்லி வருது. ஸோ இதுதான் வந்து உங்களோட பிளாட்ஸ், உங்கள் பாயிண்ட்ஸ் இங்கே தான் வருது, கோஆர்டினாசி. ஸோ கோஆர்டினாசி வந்ததுக்கப்புறம் இங்கே ரூலர் வச்சு கரெக்டாக ஒரு கோடு போட்டிங்கனாக்கா உங்களோட சமன் வந்து கிராஃபில் வரைஞ்சிட்டிங்க. ஸோ கடைசியாக வந்துட்டு இங்கே எக்ஸ் தொலா y சமம் dengan 2 அப்படின்னு சமானி எடுத்து எழுதிட்டிங்கன்னா நீங்கள் கிராஃப் வரைஞ்சிட்டிங்கன்னு அர்த்தம். இப்போ கேள்வி பி பார்ப்போம். ஸோ பிக்கும் வந்துட்டு நான் அந்த மாதிரி டேபிள் போட்டேன். ஸோ இதில் வந்துட்டு டூ எக்ஸ் தம்பா y சமம் dengan இம்பார்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸோட மதிப்பு வந்து இப்போ வந்து நெகட்டிவ் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நெகட்டிவ் 2 தம்பா y சமம் dengan இம்பார்ட். ஸோ ரெண்டும் 4. ஸோ நெகட்டிவ் இம்பார்ட் தம்பா y சமம் dengan இம்பார்ட். ஸோ y சமம் dengan இப்போ நெகட்டிவை வந்து நம்ம இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இம்பார்ட் இது வந்து நெகட்டிவ் வந்து பாசிட்டிவாக மாறிடும். ஸோ y சமம் dengan 11. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் சமம் dengan வந்து நெகட்டிவ் சத்துன்னு இருக்குது. ஸோ நெகட்டிவ் சத்து தம்பா y சமம் dengan இம்பார்ட். ஸோ டூவை டராப் சத்து டூவு. ஸோ நெகட்டிவ் அப்படியே ரிமைன் இருக்கும், ஏன்னா அது டராப்னால. அடுத்தது இந்த நெகட்டிவ் 2 வந்து நம்ம அந்த பக்கம் எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ இம்பார்ட் இங்கே நெகட்டிவ் இருக்கிறது வந்து இங்கே பாசிட்டிவாக மாறிடும். ஸோ y சமம் dengan என்ன. அடுத்தது கோசம். ஸோ டூவை டராப் கோசம் பண்ணுறோம். தம்பா y சமம் dengan இம்பார்ட். ஸோ டூவை டராப் கோசம் பண்ணிங்கன்னா கோசம் தான் வரும். ஸோ y சமம் dengan இம்பார்ட்னு வந்துடும். ஸோ இங்கே பாருங்கள் 8, 6, 4 இருக்குது. ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து 2 வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து கணக்கை செய்வோம். ஸோ டூவை டராப் சத்து தம்பா y சமம் dengan இம்பார்ட். ஸோ டூவை டராப் சத்து டூவு இம்பார்ட். ஸோ y சமம் dengan இம்பார்ட். இங்கே பாசிட்டிவாக இருக்குல்ல, ஸோ அதனால் இங்கே போகும்போது நெகட்டிவாக மாறிடும். ஸோ y சமம் dengan டூன்னு வருது. கரெக்டாக இருக்கா? ஸோ கண்டிப்பாக கடைசி வந்துட்டு இப்போ வந்து பூஜ்ஜியத்தில் வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததை செஞ்சு பார்த்துருவோம். ஸோ டூ டராப் டூ இம்பார்ட் தம்பா y சமம் dengan இம்பார்ட். ஸோ y சமம் dengan இங்கே பாசிட்டிவாக இருக்கிறத அங்கே எடுத்துகிட்டு போகும்போது நெகட்டிவாக மாறும். ஸோ இம்பார்ட் இம்பார்ட் கோசம். ஓகே, ஸோ மறுபடியும் ப்ளாட்டை வந்து எழுத போகிறீங்க கிராஃபில். ஸோ பக்ஸி y பக்ஸி எக்ஸ்ன்னு எடுத்து எழுதிட்டு, ஓகே இப்போ வந்து பக்ஸி எக்ஸில் வந்து நெகட்டிவ் 2. ஸோ நெகட்டிவ் 2 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இங்கே இருக்கிறது அப்புறம் வந்து 11. ஸோ 11 வந்து மேலே போகணும். ஸோ 11 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது வந்து நெகட்டிவ் சத்து 6ல் இருக்குது. அப்புறம் வந்து பூஜ்ஜியம் வந்து பார்த்தீங்கன்னா 4. எக்ஸ் சத்துவாக இருக்கும்போது டூவில் இருக்குது, டூவாக இருக்கும்போது கோசோங்கில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து உங்களோட பாயிண்ட்ஸு. இப்போ நீங்கள் வந்து கரைஃபை போட வேண்டும். ஸோ அந்த கரைஸ் வந்து கரெக்டாக அந்த தித்தி தான் இருக்கணும் அவசியம் இல்லை. கொஞ்சம் இந்த மாதிரி மேலே போகலாம், மேலே இல்லைன்னா கீழே கொஞ்சம் வெளியாகலாம். ஓகே, கடைசியாக சி கேள்வியும் பார்த்துருவோம். சியில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெச்சஹான் இருக்குது. ஸோ இதை பார்ப்போம். y தோலா எக்ஸ் பாக்கி டூ சமம் dengan 3. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் நம்ம எக்ஸை வந்து கந்தி பண்ணுறோம். ஸோ y தோலா
இப்போ வந்து எக்ஸ் வந்து நெகட்டிவ் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம குறுங்கலில் போட்டு செய்கிறேன் பாருங்கள். ஸோ 1 3. ஸோ இதில் வந்து ஸ்டில் நெகட்டிவ் இருக்க பாருங்களேன். ஸோ வாய்த்தோலா நெகட்டிவ் தீகன் இருக்குது, சமடுங்க தீக. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் நெகட்டிவ் வரும்போது இது வந்து பாசிட்டிவாக மாறிடும். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் என்டையர்லி இந்த ஸ்டெப் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு நேராக இந்த விடையை எடுத்து எழுதலாம். ஸோ வாய் சமடுங்க, இந்த தீகை வந்து இப்போ இந்த பக்கம் போகுது. தீகை தோலா தீகை வாய் சமடுங்க கோசம். ஸோ அடுத்ததாக நெகட்டிவ் கம்பார்ட் போட்டு எழுதுகிறோம். வாய் சமடுங்க வாய் தோலா நெகட்டிவ் கம்பார்ட் bahagi 2 sama dengan 3. ஸோ 2 2 2 2 4. ஸோ இந்த தொலா வரது வந்து தம்பாவை எடுத்து எழுதிடுவோம். 2 sama dengan 3. வாய் sama dengan 3. இது வந்து அந்த பக்கம் போகுது. ஸோ தொலா 2ன்னு வரும். வாய் 3 தொலா 2 வந்து சத்துவாக மாறிடும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வாய் தொலா நெகட்டிவ் 2 2 sama dengan 3. ஸோ இப்போ வந்து இந்த சத்துன்னு இருக்குது. ஸோ வாய் தம்பா சத்து sama dengan 3. மறுபடியும் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ 3 தொலா சத்து sama dengan 2ன்னு இருக்குது. ஓகே, அடுத்தது இங்கே பாருங்கள் 0 1 2. ஸோ இங்கே வந்துட்டு என்ன வருதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இங்கே கண்டிப்பாக 3 வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 3 வருதான்னு பார்ப்போமே. ஸோ வாய் தோலா இப்போ வந்து எக்ஸ் வந்து கோசம், இங்கே வந்துட்டு 2ன்னு இருக்குது. ஸோ பூஜ்ஜியத்தால் எந்த நம்பரை பஹாகி பண்ணாலும் டரா பண்ணாலும் அது ஸ்டில் 0 தான். ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு வாய் தோலா கோசம் தான் வரணும். ஸோ அதனால் அதை எழுதாமல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தீகனை எடுத்து எழுதுகிறோம். ஓகேவா? லாஸ்ட்டாக உள்ளது வாய் தோலா 2 bahagi 2 sama dengan 3. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1ன்னு வந்துடும். ஸோ வாய் தோலா சத்து sama dengan 3. வாய் sama dengan 3 tambah 1. இங்கே நெகட்டிவில் இருக்குது, அந்த பக்கம் போனால் பாசிட்டிவாக மாறிடும். ஸோ இது வந்து 4. ஓகே, அதே மாதிரி தான் முதல்ல மாதிரி பக்ஸி வாய் பக்ஸி எக்ஸ் எடுத்து எழுதிடுங்க. உங்கள் ப்ளாட் பண்ணிங்கனாக்கா இப்போ நெகட்டிவ் பண்ணாமல் இருக்க எக்ஸு நெகட்டிவ் பண்ணால் வாய் வந்து கோசம். ஸோ இங்கே தான் உங்கள் பாயிண்ட் ஆரம்பிக்குது. அப்புறம் நெகட்டிவ் பட் சத்துன்னு இருக்குது. நெகட்டிவ் 2 பார்த்தீங்கன்னா 2ன்னு இருக்குது. கோசம் வரும்போது தீகக்கு போயிடுச்சு, 2ன்னு வரும்போது பட்டுக்கு போயிடுச்சு. ஓகே, ஸோ மறுபடியும் இங்கே அரேஸ் போட்டிங்கன்னா உங்கள் கேள்வி வந்து முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். நான் எழுத மறந்துட்டேன். ஸோ இப்போ வந்து மறக்காமல் வந்துட்டு எடுத்து எழுதிடுங்க. வாய் தோலா எக்ஸ் bahagi 2 sama dengan 3 அப்படின்னு. ஓகே, இப்போ இந்த கேள்வி பார்ப்போம். இது வந்து பிரச்சனை கணக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பேசான் menyimpan shilling 10% dan 20% di dalam tabung duitnya. ஸோ அவங்க வந்துட்டு 10 காசு சேர்த்து வச்சுருக்காங்க, 20 காசும் சேர்த்து வச்சுருக்காங்க. jumlah simpanan ialah RM5. Lukis satu graf untuk mewakili situasi berikut. ஸோ இதில் வந்து என்னன்னாக்கா 10 காசு இருக்குது 20 காசு இருக்குன்னு தெரியும். ஆனால் 10 காசு எவ்வளோ இருக்குது 20 காசு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி செய்யும் போது நம்ம என்ன பண்ணலான்னாக்கா, ரொம்ப சுலபமாக செய்யணுனாக்கா மொதல் வழி வந்துட்டு 10 காசு இல்லைன்னு சொல்லி இது பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு per சமன்னு எடுத்து எழுதுவோம். நம்மளுக்கு 10 காசு இருக்குன்னு தெரியும், எவ்வளோ இருக்குன்னு தெரியாதனால அந்த எத்தனை எண்ணிக்கை அப்படின்றத பொம்பளை உபால் எழுதிக்குவோம். அதே மாதிரி டூப்ளசன் இருக்குன்னு தெரியும், ஆனால் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது, அது வந்து வாயில் எழுதிக்கும். ஸோ இதே டேரா பண்ணால் எவ்வளோ இருக்குன்னு தெரியும். ஸோ இங்கே வந்து RM லீமனில் இருக்குது. ஸோ இங்கே வந்து சப்ளோசன் டோப்ளோசன் இருக்குது, ஆனால் இங்கே வந்து RM லீமன் இருக்குது. ஸோ இதை ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் சென்னுக்கோ இல்லைன்னா ரிங்கிட்கோ மாற்றி ஆகணும். ஸோ ஐ திங்க் 100 சென் அப்படின்றது வந்து ஒரு ரிங்கிட், அதனால் லீம ரிங்கிட் வந்துட்டு லீம ரத்து சென்னாக மாறும். ஸோ நான் ரிங்கிட் வந்து சென்னுக்கு மாற்றிட்டேன். ஓகே, இதுதான் உங்களோட பெர் சமான். ஸோ பெர் சமான் கிடச்சிருச்சுல. இப்போ வந்து எண்ணிக்கை பார்ப்போம். நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் போடலாம், ஆனால் இந்த காசுனால உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் 10 காசு வந்துட்டு 10 இருந்தால் அது வந்து ஒரு வெள்ளியாக மாறும். அதே மாதிரி 20 காசு இருந்தால் அது 5 இருந்தால் அது ஒரு வெள்ளியாக மாறும். ஸோ இந்த கான்செப்ட் வச்சு நீங்கள் வந்து உங்கள் கணக்குகளை எழுதலாம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், சுலபமாக செய்யணுன்னாக்கா நம்ம இதை 0மாக மாற்றுவோம். ஓகேவா? எக்ஸ் வந்து அதாவது அங்கே 10 காசு போடவே இல்லை அப்படின்னு வச்சுக்கோ. ஸோ இந்த மாதிரி உங்கள் கணக்கு போட்டிங்கனாக்கா 10 தரா 0 வந்து 0மாக இருக்கும். ஸோ அந்த கணக்கு எழுத தேவையில்லை. ஸோ 20 வாய் தான் வந்து 500 இருக்குன்னு அர்த்தம். ஸோ வாய் சமடுங்க லீமரத்தூஸ் bahagi 20 நீங்கள் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கிடைக்க போகிற விடை வந்துட்டு
25. ஓகே, ஸோ வாய் சமடுங்கன் டோப்ளோ லீமாவாக இருக்கும். ஸோ இது வந்து உங்கள் கோஆர்டினாசி பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்துட்டு கொசோங், வாய் வந்துட்டு டோப்ளோ லீமாவாக இருக்கும் கோஆர்டினாசி. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வாயை வந்துட்டு கொசோங்காக வச்சு பார்ப்போம். அதாவது சுப்ளோ எக்ஸ் தம்பா டோப்ளோ கொசோங் அப்படின்னு வச்சு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இது நீங்கள் என்ன டேரா பண்ணாலும் உங்கள் கொசு தான் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து விடை இப்படி வந்துடும். ஸோ எக்ஸ் சம்படுங்கன் லிமரத்துஸ் பாக்கி சுப்ளோ பண்ணிங்கனாக்கா இது வந்து உங்களுக்கு 50 கிடைக்கும். ஸோ இங்கே வந்துட்டு எக்ஸ் அண்ட் ஒய் நீங்கள் எழுதும் போது எக்ஸ் வந்து லிமப்ளூ, ஒய் வந்து கோசோங்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ கரேஸ் வந்து உங்களுக்கு பாக்ஸி ஒய் பாக்ஸி எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கரேஸ் வந்து பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ அப்படின்னு. ஸோ நான் அந்த தடவை வந்துட்டு லைன் வந்து லட்சே 5 10 45 50, அதாவது 5 5 போயிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ 5 10 15 20 40. ஓகே, இப்போ வந்து எக்ஸ் வந்துட்டு கோசோங்கில் இருக்கும்போது வாய் வந்து டோப்ளோ லீமில் இருக்குது. ஓகேவா, இங்கே ஒரு லைன். அதே மாதிரி வாய் வந்து கோசோங்கில் இருக்கும்போது எக்ஸ் வந்து லீமோப்புலர் இருந்திருக்கு. ஸோ இது வந்து இந்த பக்கம் இங்கே வந்து போடுறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கரேஸ் போட்டோன்னே உங்களுக்கு வந்துட்டு விடை வந்து கிடச்சிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ இதை நான் செக் பண்ணி பார்க்கணுன்னாக்கா லட்சே நான் வந்து எக்ஸ் வந்து 10 வச்சுருக்கிறேனாக்கா விடை வந்து ஒய்க்கு 20 கிடைக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். லட்சே நான் இந்த பக்கம் எழுதுகிறேன். ஸோ எக்ஸ் வந்துட்டு 10 அப்படின்ற ஒரு கணக்கை வச்சு பார்ப்போமே. ஸோ சுப்புலு தம்பா டோப்ளோ வாய் சமடுங்க லிமரத்தோஸ். ஸோ 10 10 வந்து 100 வருது. தம்பா டோப்ளோ வாய் லிமரத்தோஸ். ஸோ டோப்ளோ வாய் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்ராத்தோஸ் வந்து நம்ம அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ லிமரத்தோஸ் தோலா ஸ்ராத்தோஸ்னு வரும். அப்போ இங்கே பராத்தோஸ் வரும் டோப்ளோ வாய்க்கு. ஸோ ஒய் இங்கே டராப்பில் இருக்கிறனால அந்த பக்கம் போகும்போது அது பஹாகியாக மாறும். ஸோ பஹாகியாக மாறினுச்சுன்னா உங்களுக்கு விடை வந்துட்டு 1 20ன்னு வரும். ஸோ வாய் சம்மனுங்க டூப்ளோன்னு இருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து இந்த இது. ஸோ இதுதான் வந்து சுலபமான வழி. எக்ஸோ பூஜ்ஜியங்களை போட்டு எழுதுறது, அதே மாதிரி வாயும் வந்து பூஜ்ஜியத்தில் போட்டு எழுதுறது. இல்லைனாக்கா நீங்கள் வந்து இந்த எக்ஸ் அண்ட் வாயை வந்துட்டு பொறுமையாக 10 20 அப்படின்னு சொல்லி கந்தி பண்ணியும் பார்க்கலாம். அதே விட தான் வரும். ஓகே, இப்போ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ சம்மன் லீனியர் வச்சு எப்படி கிராஃப் வரையுதுன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். நன்றி.